ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். ஸோ எல்லாருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் கண்டிப்பாக எழுந்திரிச்சிருப்பீங்க இல்லையா? ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு எழுந்திரிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வந்து vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன செய்யலான்னு ஒரே யோசனையாகவே இருந்தது. அண்ட் பாஸ்தா எடுத்துட்டேன். ஸோ பாஸ்தாவில் எடுத்துட்டும் ஒரு சிந்தனை, எந்த பாஸ்தாவை வந்து சூஸ் பண்ணலாம், ஸ்பைரலா இல்லை நார்மல் பாஸ்தாவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நார்மல் பாஸ்தாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பாஸ்தாவை வந்து நான் வந்து கொஞ்சம் பாயில் பண்ண போட்டுட்டேன். யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் செய்வோம். பட் சாட்டர்டே சண்டே யூஸ்வலாகவே வந்து ஏதாவது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டாக இருக்கும், இல்லைனா சம்டைம்ஸ் வந்து ப்ரெட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் செய்வேன். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லை பாஸ்தாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் தான் நான் செய்வேன். பட் யூஸ்வலாக நம்ம செய்கிற இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வச்சுக்குவேன். வீக்கெண்டில் தான் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா ஹஸ்பண்டும் வீட்டில் இருப்பாங்க, ஸோ கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அண்டு ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து லிட்டரே வந்து 700 ருபீஸ்னு சேல் ஆகிட்டுருக்கப்ப நான் வந்து இதை ஆன்லைனில் தான் பார்த்து வாங்கினேன். ஸோ வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா 5 லிட்டர் இந்த கேன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கேன் 5 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 399 999க்கு போட்டிருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஆஃபரில் வந்து 2000க்கு தான் வாங்கினேன். ஸோ ஆலிவ் ஆயிலும் வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வீட்டில் 4 ஆயில் யூஸ் பண்ணுறோம். சன்ஃப்ளவர் ஆயில் அண்டு உங்களுக்கே தெரியும் ஜிஞ்சலி ஆயில் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து யூஷுவலாக வந்து கோகோனட் ஆயில் அதிகமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போது அடிஷ்னலாக நம்ம ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆலிவ் ஆயிலும் உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்திக்கு சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். அண்ட் இன்னையிலேருந்து வந்து நான் டீடாக்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு என் ஹெல்த்தை வந்து நான் கொஞ்சம் கவனித்து, ஸோ இடையில வந்து நல்லாவே வெயிட் போட்டுட்டேன் நான். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்த மாதிரி தோணும். யூஷுவலாக வந்து ஒர்க் பண்ணுறப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் எடுத்துக்குவேன். எனக்குன்னு ஒரு வந்து ஸ்மூதி மாதிரி பண்ணிக்குவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பனானா அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு ஸ்மூதி பண்ணிக்கிட்டு ஒரு எக் பாயில்டு எடுத்துக்குவேன். ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ அதே வந்து சாப்பிட்டுக்கிறதா இருக்குது. ஸோ அதனாலேயோ என்னவோ தெரியல, இல்லை நம்ம ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு வெயிட் போடுதா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட்டை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். அண்ட் வாக்கிங்கும் வந்து இந்த நோன்பு ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து கொஞ்சம் வாக்கிங்குமே வந்து போகிறது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லைனா யூஸ்வலாக வந்து மார்னிங் வாக்கிங் போவேன் அண்ட் ஈவினிங் வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ இருக்க வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வாக்கெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பாஸ்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தா போட்டு அது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நல்ல மசாலாலாம் பண்ணிவிட்டு வந்து பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்னாலே நமக்கு ஒரு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் சீஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பாஸ்தாக்கான வீடியோ நான் தனியாக யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமாவே நம்ம லஞ்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு பார்த்தேன். அண்ட் டீடாக்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அந்த மற்ற வேலைகள் வீட்டில் இருக்கும் இல்லையா? நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஊருக்கு போனது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தது. நமக்கு நிறைய வேலை பார்த்துட்ருப்போம். ஆனால் ஊரில் வந்து நிறைய நம்ம வெளியே தான் போனோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடையில கிடச்சது ஒரு பிரேக் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதே பிரேக்கும் நம்ம கண்டினியூவும் பண்ண முடியாது. எப்பயுமே வந்து எல்லாமே ஒரு அளவு தான்ற மாதிரி தான். ஸோ டீடாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து லெமன் ஆட் பண்ணுவாங்க, கியூக்யூம்பர்ஸ் ஆட் பண்ணலாம், ஈவன் கேரட் கூட நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து அவைலபிளாக என்கிட்ட இருந்தது வந்து லெமன் இருக்குது. ஸோ கியூக்யூம்பர்ஸ் பார்த்தேன், பட் எனக்கு இன்றைக்கி கிடைக்கல. ஜெப்டோலையும் ட்ரை பண்ணேன், அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வந்துருச்சு. ஸோ அதனால் கியூக்யூம்பர்ஸ் வாங்கணும். அண்ட் கியூக்யூம்பர்ஸோட விலை ஜாஸ்தியாகவும் இருக்குது.
ஏன் இந்த வெயில்னால எல்லா வேலையும் ஜாஸ்தி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா யூசுவலி வந்து அதெல்லாம் இந்த வெயில் டைமில் எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து நான் ஜஸ்ட்டு லெமன் அண்ட் வந்து கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல், நம்ம எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பட் லெமன் வந்து மேண்டேட்ரியாக போடுவோம் டீடாக்ஸ்க்கு இல்லையா? ஸோ இது வந்து நல்ல ஹாட்டாக வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இது எதுவும் ஆகாது, பிரேக்லாம் ஆகாது. இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியான கிளாஸ் தான். ஈவன் இந்த கிளாஸில் நம்ம குக் கூட பண்ணலாம், ஈவன் இதிலே நம்ம பாயில் பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி உடன் லிட் போட்டது. ஸோ இதை வந்து நம்ம 5 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு இதை மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு லிட்டராக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தான் டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலி நான் திஸ் இஸ் நாட் ஃபஸ்ட் டைம். நான் வந்து கொஞ்சம் வெயிட் போடுவேன், எகெயின் வந்து கான்ஷியஸ் ஆகி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் என்னோடய பாடி டைப்பே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலரோட உடல் வாகு இருக்கும், அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு எரிச்சிரும். அது எல்லாமே கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகிற டைப்பாக இருக்கும். மேபி அவங்க நிறைய மூவ் பண்ணுவாங்களா இருக்கும், தெரியல. ஒரு சில ரீசன்னால் அவங்களுக்கு வெயிட் போடாது. பட் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க பாடி டைப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து நம்ம அளவாக சாப்பிட்டு நிறைய மூவ் பண்ணால் கூட ஒரு சில பாடி டைப்புக்கு வந்து வெயிட் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுனாலும் சரி, நம்ம ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், எதுனா நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து குடிக்கணும்னு ஆசைப்படுவேன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சர்ஸை வந்து நான் பார்த்துட்டு குடிக்கிறது, அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவன் தோ வெயிலாக இருந்தாலுமே நம்ம பால்கனி சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வராது. ஸோ மார்னிங் 8 o'clock தான் வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால்கனி சைடில் மோஸ்ட்லி வராது. ரொம்ப நேரமாக என் பையன் எங்கே போனானே தெரில, அவனை நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். சரி, ஏன்னா அவன் காஃபி கேட்டிருந்தான். அவங்க அப்பாவும் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. சத்தம் வெளியே வருதேன்ட்டு வெளியே வந்து பார்க்குறேன், ரயான் வந்து அவன் ஃப்ரெண்டோடு விளையாடிட்டுருக்கான். இந்த பையன் வந்து ஆப்போசிட் ஃப்ளாட்டில் இருக்கிறவன். ஸோ அவன் அண்டு கீழே ஒரு பையன் கூட இருக்கான், ஹரிஷ்னு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் தான் இங்கே இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ளாட் வந்து 6 பேர் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 3 பசங்க தான் இருக்காங்க. என் பாப்பாவும் சேர்த்து பார்த்திங்கன்னா 4 பேர். இவ்வளோ தான். இந்த 4 பேர் அவங்களுக்கு என்ன விளையாட்டு தோணுதோ அதை விளையாடுவாங்க. குழந்தைங்களும் பாவம் போர் அடிக்க தான் செய்யுது. என்ன பண்ணன்னு தெரியாமல் வீட்டில் இருக்கிறாங்க. வெயில் வேறு, வெளியவும் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ காஃபி கேட்டாங்க. சரி, ஓகே, காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிக்கு தான் வந்து பால் போட்டிருக்கேன். அண்ட் வந்து ரைஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். மார்னிங் வந்து பாஸ்தா செஞ்சதுனால அதுவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அண்ட் சாட்டர்டே மோஸ்ட்லி வந்து ரொம்பலாம் வந்து செய்ய மாட்டேன். யூஸ்வலாக வந்து சண்டேஸில் தான் இந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம செய்கிறது. சாட்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் ரைஸ் அந்த மாதிரி தான் செய்வோம். ரொம்ப அதிகமாக ஹெவியான ஃபுட்டு வந்து எடுக்கிறதில்ல. ஏன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து ஹெவியாக தான் எடுப்போம் அண்ட் சண்டேவும் ஹெவியாக தான் எடுப்போம். இன் பிட்வீன் இருக்கிற அந்த ஒரு சாட்டர்டேவை வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது தான். யூஸ்வலாக வந்து மண்டே டு தேர்ஸ்டே வந்து எங்கள் வீட்டில் வெஜிடேரியன் தான். எடுக்கிற 2 டேஸ்னால் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அண்ட் வந்து சாட்டர்டே தான், ஐ மீன் சண்டே தான். அண்ட் காஃபி வந்து நான் கான்டினென்டல் காஃபி பவுடர் வந்து ஆஃபரில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஆஃபர்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அண்டு கொஞ்சம் டேஸ்ட்டும் ப்ராண்டும் நல்லா இருக்கானும் பார்ப்பேன். ஸோ 2த்தையுமே பார்ப்பேன். ஒன்று வந்து என்னென்னா, அது வந்து ப்ராண்டு பார்ப்பேன். நல்ல ப்ராண்டாக இருக்குது, அது ஆஃபரில் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வாங்கி. ஸோ நமக்கு காஃபிக்கு பாலும் பொங்கியாச்சு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி வந்து இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மீலுக்கு நடுவில் வந்து ஒரு காஃபி வந்து யூஸ்வலாகவே அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் எடுப்பாங்க. ஏன்னா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால காஃபி வந்து அப்பப்போ குடிச்சு அப்படியே பழகிடுச்சு. பட் அவ்வளோ காஃபி எடுக்கிறது அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது தான், நிறைய காஃபி எடுக்கிறது. ஏன்னா நம்ம ஒயிட் சுகர்ஸ் அண்டு மில்க், டெய்ரி ப்ராடக்ட் எடுக்கிறோம் இல்லையா? இன்கேஸ் அது நீங்கள் அதுக்கு பதிலாக நம்ம ப்ளெயினான ஒரு ஜிஞ்சர் வாட்டர் இல்லை ஏதாவது ஒரு ஹெர்ப்ஸ் போட்டு ஒரு டீ அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா
கண்டிப்பாக உடம்புக்கு வந்து நல்லதாக தான் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து இந்த சூடாக கொடுக்குற அந்த கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம வந்து ஹெர்ப்ஸ் வாட்டர் அந்த மாதிரி ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ என்னன்னு தெரியல, ரயானும் வந்து டீ இல்லை காஃபி எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ ரயானுக்கும் வந்து காஃபி வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணுறோம். நமக்கு யாராவது இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும்ல. அந்த மாதிரி நம்ம உட்காந்துட்டு யாராவது போட்டு தரப்ப அது ஒரு சுகம்தான். சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்ட் என்னைக்காச்சும் ஒரு நாள் இன்கேஸ் ரொம்ப முடியலன்னா செஞ்சு தான் தருவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் யூஸ்வலாக செய்கிறது. ஹெல்ப்பெல்லாம் கண்டிப்பாக வந்து பண்ண தான் செய்வாங்க, ஏதாவது நமக்கு முடியாத சமயத்தில் வந்து. பட் அவங்களுக்கு குக் பண்ண தெரியாது. அந்த அடுப்புக்கிட்ட போகாத வேலை ஏதாவது இருந்தால் வேணால் செய்வாங்களே தவிர்த்து, அந்த அடுப்படி வேலையெல்லாம் வந்து இந்த கிச்சனில் போய் குக் பண்ணுறது அதெல்லாம் சாருக்கு வரவே வராது. ஸோ நானும் அதை எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஸோ மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்ல, ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கர்ட் ரைஸ் கோபி ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஊர்லேருந்து வந்து உப்பு மாங்காய் அண்டு உப்பு வந்து போட்ட நெல்லிக்காய் வந்து, அதாவது உப்புலேயே ஊறின நெல்லிக்காவும் கொண்டுட்டு வந்திருந்தேன். ஸோ நான் அங்கே வாங்கிட்டு வந்தேன், மூணாரில் வாங்கினேன். ஸோ அதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுகாய் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.